Welcome to English Grammar and Spoken English with loads of happiness from Manimegle Vijayarangan. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் a very important topic, simple compound complex sentences. இது வந்து 9th 10th 11th 12th ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எந்த போர்டாக இருந்தாலும் சரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து சிம்பிளாக காம்பவுண்டாக காம்ப்ளெக்ஸான்றதை யூ ஷுட் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை. ஸோ அது தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். சிம்பிள் காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ். இதில் எப்படி ஒரு சென்டென்ஸ் வந்து சிம்பிளாக காம்பவுண்டாக காம்ப்ளெக்ஸான்ற கண்டுபிடிக்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிம்பிள் சென்டென்சஸ் வந்து இட் வில் ஹாவ் ஒன் மெயின் கிளாஸ், அப்புறம் நோ கன்ஜங்ஷன்ஸ், வெறும் ஒரு ஃப்ரேஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ காம்பவுண்ட் சென்டென்சஸ்னால் மெயின் கிளாஸ் ப்ளஸ் அனதர் மெயின் கிளாஸ், அது வந்து இட் வில் பி ஜாயின்டு பை அ கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். அப்போ கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்னால் என்ன? இப்போ ஃபேன் பாய்ஸ் அது நாம் வச்சுக்கோங்க. ஃபார், அண்ட், நார், பட், ஆர், எட், ஸோ, இந்த கன்ஜங்ஷன்ஸ்க்கு பேர் தான் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். ஸோ காம்பவுண்ட் சென்டென்சஸில் யூ வில் பி யூஸிங் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஒரு சென்டென்ஸ் காம்பவுண்ட் சென்டென்ஸாக, சிம்பிளாக, இல்லை காம்ப்ளெக்ஸான்னு. அடுத்தது காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் பார்த்திங்கன்னா இப்போ காம்பவுண்டுக்கு 2 மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ்க்கு ஒரு மெயின் கிளாஸ், ஒரு சபார்டினேட் கிளாஸ், இல்லை சமயத்தில் ஒரு மெயின் கிளாஸ் இல்லை 2 சபார்டினேட் கிளாஸ் கூட இருக்கலாம். அப்போது சபார்டினேட் கிளாஸ்னால் இட் வில் ஹாவ் அ சபார்டினேட் கன்ஜங்ஷன்ஸ். இங்கே கோஆர்டினேட் கன்ஜங்ஷன்ஸ் மாதிரி காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ்க்கு சபார்டினேட் கன்ஜங்ஷன்ஸ். சபார்டினேட் கன்ஜங்ஷன்ஸ்னால் எப்படி இருக்கும்? பிகாஸ், ஆஃப்டர், தோ, ஆல்தோ, ஆஸ் சூன் as, இஃப், சின்ஸ், wherever, which, அது மாதிரி இருக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ், ஹவு தே டிஃபர் ஃப்ரம் ஈச் அதர். ஐ saw a dancing horse. ஐ saw a dancing horse. இங்கே வந்து எதனா கன்ஜங்ஷன்ஸ் இருக்கா? இல்லை. a dancing horse ஃப்ரேஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இட் இஸ் அ சிம்பிள் சென்டென்ஸ். பேருக்கு ஏற்ற மாதிரியே சிம்பிளாக இருக்குது பாருங்கள். வேறஸ் காம்பவுண்ட் சென்டென்சஸ் நான் சொல்லியிருக்கேன் 2 மெயின் கிளாஸ் தட் வில் பி கனெக்டட் வித் அ கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இங்கே பாருங்கள், ஐ saw a horse and it was dancing. ஐ saw a horse, இது ஒரு மெயின் கிளாஸ். it was dancing, இது ஒரு மெயின் கிளாஸ். மெயின் கிளாஸ்னால் என்ன? அதை தனியாக சொல்லும் போதே இட் வில் கிவ் அ மீனிங். ஐ saw a horse, இட் கிவ்ஸ் மீனிங் இல்லையா? அண்ட் it was dancing another main clause. இது ரெண்டையும் எது கனெக்ட் பண்ணுது? கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அண்ட். ஸோ கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வந்திருக்கிறதால 2 மெயின் கிளாஸ் இருக்கிறதால திஸ் இஸ் கால்ட் காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஸோ நவ் யூ நோ டு டிஃப்ரென்ஷியேட் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட். நெக்ஸ்ட் வில் கோ டு காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ்னால் ஐ saw a horse which was dancing. இங்கே பார்த்தீங்கன்னா ஐ saw a horse, இது மெயின் கிளாஸ், தனியாக சொன்னாலும் மீனிங் கொடுக்குது. பட் விச் வாஸ் டான்சிங் அப்படின்னு சொன்னால் வெறும் இதை மட்டும் சொன்னால் இது மீனிங் கொடுக்காது. மெயின் கிளாஸோடு சேர்த்து சொன்னால் தான் சபார்டினேட் கிளாஸ்க்கு மரியாதை. ஓகே, ஸோ விச் வாஸ் டான்சிங் தட் இஸ் சபார்டினேட் கிளாஸ். எதுக்கு இதை சபார்டினேட் கிளாஸ் சொல்கிறோம்? இட் ஹாஸ் அ சபார்டினேட் கன்ஜங்ஷன், வேர்ப், எவ்ரிதிங். சபார்டினேட் கன்ஜங்ஷன் விச். ஸோ சபார்டினேட் கன்ஜங்ஷன்ஸ் இருக்கிறதால திஸ் இஸ் கால்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா சிம்பிள் காம்பவுண்ட்க்கும் காம்ப்ளெக்ஸ்க்கும்? இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சிம்பிள் சென்டென்ஸ், இன் ஸ்பைட் ஆஃப் ஹர் ரிச்னஸ் ஷீ இஸ் ஸ்டிஞ்சி. இன் ஸ்பைட் ஆஃப் ஹர் ரிச்னஸ் ஷீ இஸ் ஸ்டிஞ்சி. இங்கே பார்த்தீங்கன்னா இன் ஸ்பைட் ஆஃப், இது வந்து இட்ஸ் அ ஃப்ரேஸ். இங்கே ஃப்ரேஸ் வருது ப்ளஸ் தெர் இஸ் நோ கன்ஜங்ஷன் இல்லையா? ஸோ இட் இஸ் சிம்பிள் சென்டென்ஸ். வேறஸ் இங்கே பாருங்கள், ஷீ இஸ் ரிச், இது ஒரு மெயின் கிளாஸ். ஷீ இஸ் ஸ்டிஞ்சி, அனதர் மெயின் கிளாஸ். ஸ்டிஞ்சினா என்ன அர்த்தம்? அவள் ரொம்ப பணம் இருக்குது இருந்தாலும் ரொம்ப கஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது யாருக்கும் எதுவும் கொடுக்காமல் இருக்கிறது, அது மாதிரி. ஸோ ஷீ இஸ் ரிச் எட் ஷீ இஸ் ஸ்டிஞ்சி. இங்கே ஷீ இஸ் ரிச், அது ஒரு மெயின் கிளாஸ். ஷீ இஸ் ஸ்டிஞ்சி, அனதர் மெயின் கிளாஸ். தே ஆர் கனெக்டட் பை எட். எட்ன்றது என்ன? இட்ஸ் அ கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஸோ இட் இஸ் அ காம்பவுண்ட் சென்டென்ஸ். அடுத்தது, தோ ஷீ இஸ் ரிச் she is stingy. இங்கே she is stingyன்றது மெயின் கிளாஸ்.
though she is rich is subordinate clause, and thoughன்றது என்ன, subordinate conjunction. So this is complex sentences. So in spite of her richness she is stingy. In spite of phrase, there is no conjunction, so it is a simple sentence. She is rich yet she is stingy. இங்க ரெண்டு மெயின் clause இருக்கு. It is connected by coordinating conjunctions, so it is a compound sentence. Though she is rich she is stingy. She is stingy, main clause. Though she is rich, subordinate clause. It has a subordinate conjunction though. So this is called complex sentences. இன்னொன்று மெயின் கிளாஸ் முன்னாடி தான் வரணும் இல்லை, பின்னாடி கூட வரலாம் இது மாதிரி. ஸோ சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா. இப்போ அடுத்த லெவல் வந்து என்ன, சிம்பிள் எப்படி காம்பவுண்டாக மாற்றுறது, காம்பவுண்டை எப்படி காம்ப்ளெக்ஸாக மாற்றுறது, அது மாதிரி ஒரு சென்டென்ஸை இன்னொன்னா மாற்றுறது, தட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ். அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 10th 12th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ ப்ளீஸ் அடுத்த வீடியோஸ்லேயும் கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் and share our videos. See you in the next video. Till then, take care. Bye-bye.